இன்னைக்கு நம்ம சேனல் என்ன வீடியோ பார்க்க போறோம்னா யூடியூப் சேனல் தொடங்குற ஒவ்வொருத்தரும் பார்க்க வேண்டிய 10 ராஜதந்திரத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ வந்து எவ்வளோ ஷார்ட்டாக முடிக்க முடியுமோ அவ்வளோ ஷார்ட்டாக முடிச்சிடறேன். கொஞ்சம் லென்த்தாக போனாலும் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி அதில் என்னென்ன பண்ணுறதுங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து உங்களுக்கு இந்த வீடியோ கடைசியில் தெரிய வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து எல்லாரும் யூடியூப் சேனல், நானும் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறேன் எல்லாத்துமே அப்படிலாம் இல்லாமல் கொஞ்சம் வந்து யூனிக்காக ஸ்டார்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டாபிக், எல்லாரும் சூஸ் பண்ணுற டாபிக் வந்து நம்மளே சூஸ் பண்ணலாம். ஆனால் வந்து நமக்கு அந்த இதில் ஏதாச்சும் கொஞ்சமாக தெரிஞ்சிருக்கணும். டாபிக் வந்து நம்ம இப்போ வந்து டெக்னாலஜி, மொபைல் ரிவ்யூ, அதில் வந்து இன்னும் நிறையா இருக்குது டெக்னாலஜியில். அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா மூவி ரிவ்யூஸ் இன்னும் இப்போ எக்ஸ்ட்ரா நிறையா வருது. ஸோ நம்ம வந்து டாபிக்ஸ், நமக்கு என்ன தெரியும், எல்லாரும் தொடங்குறாங்கன்னு சொல்லி நம்மளும் தொடங்கக்கூடாது. நமக்கு என்ன தெரியும், நம்மளால கண்டினியூவாக வீடியோ போட முடியுமா அந்த டாப்பிக்கில் அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கிட்டு நம்ம வந்து அந்த டாப்பிக்கை ஆரம்பிக்கணும். நம்ம டெய்லி வீடியோ வந்து யூடியூப் சேனலில் போஸ்ட் பண்ண ஆரம்பிக்கணும். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா நமக்குன்னு வந்து தனியாக ஒரு யூனிக் லோகோ கிரியேட் பண்ணியிருக்கணும். அந்த லோகோ வச்சு தான் நம்ம சேனலை வந்து மற்றவங்க அட்ராக்டிவாக இருக்குதா இல்லையா லோகோ அப்படின்னு பார்த்து கூட நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. அந்த லோகோவிலேயும் வந்து நம்மளோட யூனிக்யூனஸ் நிறைய தெரிய வரும். எல்லாத்து மாதிரியும் நம்ம லோகோ செய்யக்கூடாது. இப்போ வந்து நான் சொல்ல போனால் வந்து நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரியே லோகோ வச்சுருப்பாங்க. கொஞ்சம் ஃபேமஸான சேனலோட லோகோ எடுத்து நம்ம கொஞ்சம் ஆல்டர் பண்ணியும் போடக்கூடாது. நமக்குனே தனியாக யூனிக்கான லோகோ கிரியேட் பண்ணணும். அவங்களும் வந்து ஃபேமஸான சேனல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களா தான் கிரியேட் பண்ணியிருப்பாங்க ஃபர்ஸ்ட்டு. அது வந்து ஃபேமஸாக இருக்குது. அதுக்கப்புறம் போக போக அந்த லோகோலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமஸாக ஆரம்பிக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தம்ப்நெயில். நம்பர் 3 தம்ப்நெயில். தம்ப்நெயில் பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு வீடியோக்கு வந்து யூனிக்காக செய்யணும். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ வந்து குக்கிங் வீடியோ எடுத்துக்கோங்களேன். இப்போ வந்து ஏதோ ஒரு ஃபிஷ் ஃப்ரை பண்ணுற வீடியோ போடுறாங்க. அந்த வீடியோக்கு வந்து பார்த்தீங்கன்னா சர்ச் பண்ணிட்டு வரும்போது ஃபிஷ் ஃப்ரை அப்படின்னு மட்டும் தான் சர்ச் பண்ணுவாங்க யூடியூப்ல. அப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்து கீழே வரதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய வந்துகிட்டே இருக்கும், கச்ச கச்ச கச்சேன்னு. ஆனால் அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த யூனிக்குவா அந்த ரெட்டிஷ் கலரில் நிறையா வந்து மீன்லாம் வந்து நிறைய வச்சு ரெட்டிஷாக அழகாக அப்படியே தம்ப்நெயில் பார்க்கும்போது அட்ராக்டிவாக இருந்துச்சுன்னா அவங்க வந்து இதில் என்னமோ பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்வம் அவங்களுக்குள்ளே வந்து மக்களுக்குள்ள வந்து ஆர்வத்தை தூண்டி அவங்கள வந்து வீடியோ பார்க்க வைக்கிறது. ஸோ இது வந்து தம்ப்நெயில் மூலமாக பண்ணுறது. தேர்ட் வந்து தம்ப்நெயில் டிசைன் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஃபோர்த் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா சேனல் ஆர்ட். இந்த சேனல் ஆர்ட்டுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம சேனல் வந்து யூனிக்னஸ் சொன்னோம் பார்த்தீங்களா. அதில் வந்து இப்போ நம்ம சேனலை கிளிக் பண்ணி அதாவது சர்ச் பண்ணுறாங்க தமிழ் டெக் கிட் அப்படின்னு எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்க. இப்போ வந்து சர்ச் பண்ணி உள்ளே போகும்போது பார்த்தீங்கன்னா சேனல் ஆர்ட் வந்து ஒரு பெரிய பேனர் ஆர்ட் ஒன்று வந்திருக்கும். அந்த பேனர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் என்னென்ன வீடியோ போடுறோம் அப்படின்னு சொல்லி இன்க்ளூட் பண்ணி அந்த சேனல் ஆர்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நம்ம சேனலை பற்றி அவங்களுக்கு வந்து நம்ம வீடியோஸை விட அவங்களுக்கு வந்து அதில் பார்த்ததுமே தெரியணும். இப்போ வந்து டெக்னாலஜி பொறுத்த வரையும் பார்த்தீங்கன்னா அதில் வந்து மொபைல் ரிவ்யூஸ் போடலாம், அன்பாக்சிங் இன்னும் வந்து எக்ஸ்ட்ரா இருக்குது நிறையா புதுசாக. அது வந்து நம்ம சேனல் ஆர்ட் மூலமாக வந்து நம்ம மற்றவங்களுக்கு தெரிய வைக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் இல்லை லேப்டாப். மொத்தத்தில் வந்து பார்த்தீங்கன்னா லேப்டாப்பை விட நீங்கள் வந்து நிறைய எல்லாத்துக்கிட்டையும் வந்து மொபைல் இருக்கும். அதனால் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து மொபைல்லேயே வந்து வீடியோ வந்து ஈஸியாக எடிட் பண்ணி தம்ப்நெயில் கிரியேட் பண்ணலாம். சேனல் ஆர்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மொபைல்லேயே மொத்தமாக நம்ம யூடியூப் சேனல் ரன் பண்ணலாம். ஏன்னா மொபைல்லே வந்து பார்த்தீங்கன்னா சில பல ஆப்ஷன்ஸ் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ க்ரோம் ப்ரௌசரில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் டேரெக்டாக வந்து லேப்டாப்பில் யூஸ் பண்ணுற மாதிரி டெஸ்க்டாப் வியூ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மொபைல்லேயே வந்து எல்லாமே பண்ணிக்கலாம். நார்மலாக ஒரு மொபைல் வித் கேமரா வீடியோ ரெக்கார்டிங் இருந்தால் போதும். 6th வந்து பார்த்தீங்கன்னா எடிட்டிங். இப்போ வந்து நீங்கள் நார்மலாக வந்து உங்களுக்கு நிறையா எடிட் பண்ணி பழக்கம் இருக்கும். சில எடிட் பண்ண இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் ஸ்கில் மட்டும் தான் போதும். எடிட் பண்ண இந்த இடத்துல இருந்து கட் பண்ணி இந்த இடத்துல இது தேவையா இல்லையா அப்படின்னு சொல்லி பார்க்குற அந்த எடிட்டிங் ஸ்கில் நமக்கு வந்து அந்த இது வந்து நமக்கு இருந்தால் மட்டும் போதும். இப்போ நீங்கள் வந்து நிறைய படம் பார்த்துருவீங்க, இந்த இடத்துல இந்த சீன் தேவையா இல்லையா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நீங்களே வந்து கெஸ் பண்ணுவீங்க, படம் ஓட வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீனே இது தேவையில்லை, இதுக்கும் படத்துக்கு சம்மந்தமே இல்லை அப்படின்னு சொல்லி கூட நிறைய பேர் சொல்ல பார்த்துருப்போம். ஸோ அந்த மாதிரி ஸ்கில் இருந்தால் மட்டும் போதும், நீங்கள் வந்து ஈஸியாக வந்து வீடியோ எடிட் பண்ணிடலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை வந்து க்ரோ பண்ணுறதுக்கு தான் யூஸ் ஆகும். இப்போ வந்து ஒரு எடுத்துக்காட்டுக்கு ஒன்று சொல்கிற மாதிரிங்க. இப்போ வந்து உங்கள் சேனல் நீங்கள் ஒரு வீடியோ போட்டிருக்கீங்க, அந்த வீடியோ கீழே வந்து ஒரு கமெண்ட் வருது. என்னென்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா, நீ இப்படிலாம் பண்ணுறிய, உனக்கு யார் பாப்பா வீடியோ, அது மட்டும் இல்லாமல் நீ வந்து இந்த சேனல் மாதிரி போட்டிருக்க வீடியோ அதை பார்த்து ஏன் காப்பி அடித்து போடுறேன், உனக்குமே தனியாக கண்டென்ட் கிடையாதா அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம தான் வந்து அந்த கண்டென்ட் வந்து ஃபஸ்ட்டு போட்டோம் அப்படின்னு. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு நியூ ஆஃபர் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அந்த ஆஃபரை பற்றி பார்த்தீங்கன்னா எல்லாருமே போஸ்ட் போடுவாங்க. சப்போஸ் நீங்கள் ஒரு வீடியோ எடுத்து வச்சுட்டு அப்லோட் பண்ணுறதுக்கு லேட் ஆகும்.
ஆனால் வந்து மற்ற பெரிய சேனலில் இருக்கிறவங்களாம் வந்து அப்லோட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்க வந்து பெரிய சேனலில் இருக்கிறத பார்த்துட்டு வந்து கீழே நம்ம வீடியோ ரெக்கமெண்ட் ஆகும்போது நம்ம வீடியோ பார்க்கும்போது நீ அங்கே சொன்னதே தான் சொல்லியிருக்க அப்படிம்பாங்க. இப்போ வந்து அந்த ஆஃபரில் என்ன இருக்குது, அங்கேயே அதே ஆஃபர் தான் சொல்லுவாங்க, இங்கேயும் இதே ஆஃபர் பற்றியோட டீட்டெயில்ஸ் மட்டும் தான் சொல்லுவாங்க. ஸோ அந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்து நீங்கள் இக்னோர் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாமல் சில நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வரும், உனக்கு வந்து நல்லாவே பேச தெரியல, உனக்கு வந்து எதுவுமே எடிட்டிங் ஸ்கில் நல்லா இல்லை, நீ வந்து தமிழ் கேவலமாக வச்சுருக்க அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த சொல்கிற கருத்தை வந்து நீங்கள் உள்ளே வாங்கிக்கோங்க. ஸோ அடுத்த வீடியோவிலேருந்து அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஆனால் அவங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணாதீங்க. ரிப்ளை பண்ணிங்கன்னா வேறு மாதிரி போகும். ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நிறையா பிரச்சனையில் நிறைய பேர் மாட்டுவாங்க. சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா நீ நல்லாவே பண்ணல, பேசாமல் நீ சேனலை எடுத்து மூடிட்டு போ அப்படிம்பாங்க. ஸோ அது நம்ம பார்த்து முடிவு பண்ணுறது தான். நம்ம போடுற வீடியோஸ் வந்து நிறைய பேருக்கு தேவைப்படும், சில பேருக்கு தேவைப்படாமல் இருக்கும். தேவைப்படுறவங்க மட்டும் பார்த்தா போதும் அப்படின்னு நீங்கள் மனசில் நினச்சிட்டு நீங்கள் கன்டினியூவாக வீடியோ போட ஆரம்பிங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கன்டினியூட்டி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் நான் ஃபஸ்ட்டே சொன்னேன் பார்த்தீங்களா, உங்களுக்கு சூட்டபிளான டாபிக் நேம் எடுங்கன்னு. ஸோ இப்போ நீங்கள் சூட்டபிளான டாபிக் நேம் எடுத்தீங்கன்னா டெய்லி ஒரு வீடியோ உங்களால் போட முடியும். ஸோ அப்படி வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி ஒவ்வொரு வீடியோ போட தான் நம்ம வந்து சேனல் வந்து க்ரோ ஆகும். இப்போ வந்து நீங்கள் எடுத்ததும் ஒரு 5 நாள் வீடியோ போட்டிங்க டெய்லி, எனக்கு வந்து வியூஸே வரல, என் சேனலில் போகாதாட்டிருக்கேன், நான் போடுற வீடியோவில் ஏதோ தப்பு இருக்குது, என் யூடியூப் செட்டிங்ஸில் ஏதோ தப்பு இருக்குது, நான் ஏதோ தப்பு பண்ணிட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து அதுக்கப்புறம் வீடியோ போடாமல் ஸ்டாப் பண்ணிடுவீங்க. இதில் ஒன்றுமே கிடையாது, யூடியூப் மொக்க, அவ்வளோதான், யூடியூப்பில் நம்மளால் சம்பாதிக்க முடியாது, பெரிய ஆளுங்களால் மட்டும்தான் சம்பாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருப்பீங்க. அதுதான் தப்பு. நம்ம வந்து கன்டினியூவாக வீடியோ போட இப்போ வந்து ஒரு வீடியோ திடீர்னு ஒரு வீடியோ வந்து நமக்கு பீக் ஆகும். கன்டினியூவாக போடும்போது நீங்கள் என்ன பண்ணுங்கள், டைமிங் ஏற்ற மாதிரி வீடியோ போடுங்க. இப்போ வந்து ஏதாச்சும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் இப்போ போயிட்டு இருக்குது. இப்போ வந்து எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஐபிஎல் வந்து இப்போ போயிட்டே இருக்கு. அந்த ஐபிஎல் டாபிக் எடுத்து பண்ணி பாருங்க, உங்களுக்கு வந்து வியூஸ் உடனே ஜென்ரேட் ஆகும். ஸோ இதான் வந்து நிறைய பேர் பண்ணுற தப்பு. யாருமே வந்து அந்த மாதிரி யோசிச்சு பண்ணுறது கிடையாது. எல்லாரும் போடுறாங்க, நம்மளும் போடுவோம்னு சொல்லி பாடுறாங்க. ஸோ அடுத்து வந்து நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா 10th ஒன், இந்த லாஸ்ட் ஒன், மானிட்டைசேஷன். எல்லாம் கேட்பீங்க, ஃபர்ஸ்ட் எடுத்ததும் நம்ம ஒரு மாதம் கஷ்டப்பட்டு வீடியோ போட்டோன்னு வைங்களேன், உடனே வந்து எனக்கு மானிட்டைசேஷன் எப்போ கிடைக்கும், 4000 வாட்ச் ஹவர்ஸ் எப்படி கிடைக்கும்னா, இன்னும் வந்து மானிட்டைசேஷனுக்கு அப்ளை பண்ணல. யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி ஒரு வீடியோ கூட போட்டிருக்க மாட்டாங்க எல்லாரும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே டவுட்டு, மானிட்டைசேஷன் எப்போ கிடைக்கும். ஸோ அது வந்து கிடைக்க வேண்டிய நேரத்தில் கரெக்டாக கிடைக்கும். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ மட்டும் நம்ம டெய்லியும் போட்டுகிட்டே இருந்தோம்னா திடீர்னு ஒரு 3 மாதம் இன்னும் 1 வீக்லேயே கூட நமக்கு மானிட்டைசேஷன் கிடைக்கும். சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் சேனல் ஆரம்பித்து 3-4 நாள்லேயே வந்து மானிட்டைசேஷன் கிடைச்சிருக்கு. ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா டெய்லியும் வந்து வீடியோ போடணும். அதுதான் வந்து உங்களோட முக்கிய கடமை. நீங்கள் வந்து நினைப்பீங்க, என் சேனல் க்ரோவே ஆக மாட்டேங்குது, எனக்கு வியூஸே கிடைக்கல, நான் அப்புறம் எப்படி மானிட்டைசேஷன் பண்ணுறது. சில பேர் என்கிட்ட கேட்ட கேள்வி காமனாக என்னென்னு பார்த்தீங்கன்னா, மானிட்டைசேஷன் எனபிள் ஆயிடுச்சு, எனக்கு எனபிள் ஆகலை, ஆனால் அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா எனபிள் ஆக போகுது, எனக்கு வந்து காசு எப்படி வந்து யூடியூப் பே பண்ணுவாங்க, நான் எது மூலம் எனக்கு வாங்கிக்கிறது அமௌண்ட்டு, அப்படி இப்படின்னு நிறைய கேள்வி கேட்டிருக்கீங்க. ஸோ நீங்கள் வந்து மானிட்டைசேஷன் எனபிள் ஆகுது ஆகலை அது வேறு பிரச்சனை. அந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் மாதிரி தான் தெரிஞ்சு, எப்படி வந்து எனக்கு பேங்க் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்களா, நான் எப்படி வாங்குறது, எதில் யார்கிட்ட போய் கேட்கணும்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு 1 மந்த் வெயிட் பண்ணுங்கள். 1 மந்த் வந்து நான் வீடியோ இப்போ எடுத்துகிட்டு இருக்கேன், ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு வந்து முழு விவரமும் தரேன், எப்படி வந்து நீங்கள் அமௌண்ட் வந்து பேங்க்லேருந்து எப்படி வித்ட்ரா பண்ணுறது வரையும் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து என்ன வீடியோ வேணுங்கிறது கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுருங்க. நன்றி, வணக்கம்.